ஸ்டேஜில வந்து திடீர்னு வந்து மிருதுளா வந்து ரொம்ப எமோஷன் ஆயி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, மிருதுளாவுக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் குடுத்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாரி கிரேசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் வந்து ஒரு பேர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது எல்லாமே வந்து ஒரு 3 ப்ரோமோவா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா அண்ட் தக்ஷிதா ஸோ இவங்க மட்டும் தான் 2 பேர் வந்து கடைசி வரையும் வந்து இருக்காங்க போல. ஸோ, மிச்சம் இருக்கிறது ஒரே கிங் அப்படின்னு சொல்றாங்க. அவரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இவங்க 2 பேரும் பஸ்ஸர வந்து மாத்தி, மாத்தி டக்கு டக்குன்னு ப்ரெஸ் பண்றாங்க. ஸோ, அதில வந்து யாருக்கு அந்த ஜோடி போக போறாங்க, அந்த கிங் போக போறாங்க அப்படிங்கிறது 2 பேருமே வந்து ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, என்ன மேட்டர்ன்னு தெரியல. இப்போ வந்து ஒருத்தருக்கு அவர் பேர் ஆயிட்டார் அப்படின்னா, இன்னொருத்தவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ, இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த ப்ரோமோல வந்து காட்டுறாங்க. எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ, இது ஒரு ப்ரோமோ ஆச்சா. செகண்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, மிருதுளா. ஸோ, மிருதுளா வந்து ஆல்ரெடி வந்து நேத்து ரிலீஸ் ஆன ப்ரோமோலயே வந்து பஸர வந்து லேட்டா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜோடி வந்து விட்டாங்க. அதே மாரி இன்னைக்கும் ஒரு 2, 3 டைம் வந்து நடந்திருக்கு போல. பஸர் வந்து 2, 3 டைம் வந்து அமுத்தியிருக்காங்க போல. மத்த எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பிட்டிங்லேயே வந்து 100 கோல்ட் காயின குடுத்து ஜோடி ஆயிட்டு போயிடுறாங்க போல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2வது, 3வது அமுத்தி இவங்க ஃபர்ஸ்ட் அமுத்துறத விட்டுட்டு 2வது, 3வது அமுத்தி அவங்க மத்த எல்லாருமே வந்து அவங்க ஆசைப்படுற ஜோடிய வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க போல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே மாரி ஒரு 2, 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு போல. அதுக்கப்புறமா திடீர்னு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து மிருதுளா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அவங்க ஜோடி. ஸோ, உங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து அவங்க எமோஷன் ஆகி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் பாக்கெட்லேருந்து மிச்சர் பாக்கெட் எடுத்து குடுக்குறாங்க. அவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அடைமொழி பெயர் வச்சிருந்தாங்க. மிச்சர் மிருதுளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, எல்லாருமே வந்து ஷாக் ஆகி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அது ஒரு ப்ரோமோ. இன்னொரு ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேசி. ஸோ, கிரேசி மட்டுமே வந்து திலீப் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டிங்க்காக வந்து பஸர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ, வேறு யாருமே வந்து ப்ரெஸ் பண்ணல. ஸோ, அதுக்கப்புறமா வந்து நம்ம கானா வினோத் வந்து பாட்டு பாடி, ஆ கிரேசி கொஞ்சம் யோசி அப்படிங்கிற மாரி வந்து திலீப் வந்து ஆ உன்னை உன உன்ன உன் உன் கூட பேர் ஆகணும்னு வரவங்கள வந்து நீ செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாரி, அவங்கக்கிட்ட கிரேசி கிட்ட வந்து பேர் ஆகுறதுக்காக வந்து பேசிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, கிரேசி திலீப்பை செலக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா, அவங்க ஒருத்தர் தான் பஸர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணுவாங்களா இல்ல நெக்ஸ்ட் ஆளுக்கு வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ, லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். ஸோ, அவரை வந்து யாருமே செலக்ட் பண்ணாமல் விட்டு அது ஒரு மாதிரி வந்து ஆகி அதுக்கப்புறம் வைல்ட் கார்ட்லேருந்து கண்டஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ, அதே மாதிரி இந்த சீசனில் கண்டிப்பாக யாருக்காவது நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ, இதுதான் வந்து 3 ப்ரோமோவில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ, நாளைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்ஐடி சீசன் 3 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.